லைன் போதானே? டிஎஸ்எல் போகுது. ஓஹோ. என்ன பண்ணுறீங்க? தண்ணி வருதாண்ணா? ஊற்று தண்ணியா? ஓஹோ. ஆஹா. ம். சேவல்லாம் அடித்து போட்டிருப்பாங்க பொழுதுங்க. அடுப்பெல்லாம் இருக்கு. ஓகே. ஓ. ஒரு ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஓகே. வீடியோ. ஓ. ஒரு ரெஸ்ட் எடுக்கிறாரு. வேட்டை தடுப்பவர் எப்படி படுத்துக்கிறது? கவர்மெண்ட் ஜீப்பில் தான் போகணும். இல்லை 2020 முடியுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 28 இல்லை அப்போ ஒருத்தர் வந்தப்போ வந்தப்போ 18 வந்தோம். 18 வரப்போ வரது டவுட்டாக இருக்குது. ஆமாம் 18 நாங்கள் 20 வருஷம் நாங்கள் தான் இருக்கேன். இல்லை அதை மேலே இருக்கவங்க அந்த குதிரை வெட்டிகிட்டு இருக்கேன் என்ன சொன்னாங்க? ஆளுக்கு ஒவ்வொன்று சொல்லுவாங்க. சரி ஊருக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் என்னென்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் அனுப்புவோம் டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஓஹோ. இந்த மாதிரி உங்களுக்கு காலி பண்ணதுக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க 5 வருஷத்துக்குன்னு டைம் கேட்போம். நீ 5 வருஷம் கழிச்சு மெட்டீரியல்ஸ் பூரா இறக்கணுன்னு சொல்லலாம். அதை அட்வான்ஸாக சொல்லுவாங்க. அதுக்கு பண்ணி எக்ஸ்ட்ரா பண்ணி ஜாக்கிரதை டைம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ரெண்டாவது பழையபடி இந்த காடாவையும் வளர்த்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு 1929 எடுக்கும்போது எப்படி மரங்களோடு இருந்துச்சு அதே மாதிரி இவங்க வளர்த்து விடணும். அதுக்கு 2-3 வருஷம் மரங்களை வளர விட்டால் தான் வளரும். அப்படி வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஒன்றுமே பற்றி இருக்காது. அப்போ டிஎஸ்டேட் ஃபுல்லாக காலி பண்ணுவாங்களா? பிடிங்கி போட்டுருவாங்க. காலி பண்ண ரூல்ஸ் அதுதான். எங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆட்சி மாறினா வேறு மாதிரி மாறும். இவங்க வந்து வாலியாக குரூப்பு காங்கிரஸ் பார்ட்டிக்கு கவர்மெண்ட் நினச்சா எவ்வளோ பண்ணலாம்லாம். எத்தனை நாள் இங்கே போராட்டம் எத்தனை நாள் பண்ணுவாங்க. உங்களுக்கு 10 நாள் 15 நாள் போராட்டம் பண்ணுவாங்க. அப்புறம் எதிர்கட்சிக்காரங்க 10-15 நாள் கரெக்டாக இருந்துருக்கும். அது வரைக்கும் உள்ளார எத்தனை புலிகள்னா இருக்கும்? புலிகள் வந்து கணக்கே எடுக்க முடியாது. வருஷம் சென்சஸ் எடுக்காங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் எடுக்க முடியும். இங்கே நிற்கும் புலி காலத்துல தான் இங்கே இருக்கும். ஆமாம் 10 நாள் கழிச்சு அந்த போய் நிற்கிறீங்க. அது ஒரு காலத்துல தான் எடுக்கியா? அதே புலி காலத்தில் இருக்கும். அது முடியாது. இத்தனை நாள் சொல்லவே முடியாது. நீங்கள் எவ்வளோ நேரம் இங்கே இருப்பீங்க? 24 ஹவர்ஸ் இங்கே தாங்க. இங்கே தானா?
ஷிஃப்ட்டு வேறு நீங்கள் உங்களுக்கு இது அப்புறம் வந்து எனக்கு வந்து கான்ட்ராக்ட். ஓ பவர் சப்ளை இருக்குது. பவர் சப்ளை இருக்கு. கரெக்டாக வந்துட்டு பவர் சப்ளை இருக்குல்லைங்க. உங்கள் வண்டி பஸ்ஸில் தான் வருவீங்களா இல்லை வண்டியில் வந்துடுவீங்க? எப்படி பஸ்ஸில் தான் வருவீங்களா வண்டியில் வந்து? நான் போகிறப்ப டூரிஸ்ட் வண்டி விட போகல, தமிழ் இருக்கிற போகிறோம். பஸ் வேறு கவர்மெண்ட் பஸ் வருவோம். ஸோ இது ப்ரைவேட் இது ஃபுல்லாக டீ எஸ்டேட்டுங்க. ஃபுல்லாகவே டீஸ் இந்த பக்கம் இதுக்கு மேலே பப்பரு ஏலக்காய் இந்த பக்கம் மேலே ஏலக்காய் இதெல்லாம் எங்கே இருக்குது? ஏலக்காய் இருக்குது உள்ள நடுப்புற வீட்டுக்குள்ளே இருக்குது. நெல் இருக்குது சந்தாமரம் அப்படி நடுவில் இருக்கிற மாதிரி தான். அதான் கொடுக்குறாங்கண்ணா இங்கே வாங்க முடியுமா எஸ்டேட்டில்? இப்போ வந்து டீ பேட் தான். டீ பேட் நம்மகிட்ட இருக்கு வாங்க இருக்கலாம். டீச்சர் விட நம்மகிட்ட வரும்போது வாங்கிடலாம். சரி எவ்வளோண்ணா அது? அரை கிலோ 135 ரூபா. மறுபடியும் ஏலக்காய் பெப்பர்லாம் ஹெட் ஆஃபீஸுக்கு கொச்சின் போயிடும். அங்கேருந்து மொத்தமாக போட்டு அனுப்பிடுவாங்க. இங்கே மேனேஜர் கண்ட்ரோல் இருக்குங்களா? இங்கே வந்து கேரளா கர்நாடகாரங்க அவங்க தான். நம்ம நெல் பயிர் எப்படி சாகுபடி பண்ணி நம்ம படிக்கலாம், அது மாதிரி டீ பிளான்டேஷன் கூட அவங்க தான் படிப்பாங்க. கர்நாடகா கேரளா அவங்க தான் இருப்பாங்க. தமிழ்க்காக நம்ம 110 பேர் தான். நம்ம மொபைல் எங்கண்ணா நெட்ஒர்க் வரும்? பிஎஸ்என்எல் தான் கிடைக்கும். பிஎஸ்என்எல் அது எங்கண்ணா? மாஞ்சோலையில் கிடைக்குமா இல்லை இங்கே கிடைக்குமே? இங்கே வரல. ஆனால் இருக்காண்ணா? எனக்கு வரல. அதான் என்ன பேசணுமா? இல்லை ஆனால் உங்களுது அண்ணாது இருக்க. சரி செட்டிங் மாற்றலான்னு பார்த்தேண்ணா, அதுக்கு தான். பிஎஸ்என்எல் இருக்கு இருக்குங்களா? மாஞ்சோலையில் இருக்கணும்ண்ணா. இங்கே இருக்குங்களா? இங்கே சரி சரி சரி. ஆ இங்கே அனிமல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க 20 வருஷமா. அப்போ இருந்ததுக்கு இப்போ இருந்த வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? இல்லை 20 வீட்டுக்கு போகிற இங்கே தான் பிடிக்கும். அது சரிதான். ஆனால் தனியாக உட்காந்து இருக்கணும். டீச்சரு ஒரு பையன் டிஃபென்ஸில் இருக்கும், ஒரு பையன் எஸ்சிடியில் டிரைவராக இருக்கும். எல்லா வசதி வீட்டில் இருக்குது. எல்லாரும் செட்டில் பண்ணிட்டு நீங்கள் நிம்மதியாக வந்துட்டீங்க. ஆனால் வீட்டுக்கு போனால் எனக்கு இருக்காது. இந்த எனக்கு இருக்கும். இங்கே தான் இங்கே இருந்தாச்சு, இது கூடயே இருந்தாச்சு. இருந்து போய் பார்க்குறேன். அது சிங்கிளாக ஒத்தையில் இருக்கும். அப்படியே ஓ பெரிய விஷயம். ஒரே பழைய போயிட்டு சரி சரி. வீட்டுக்கு போனால் ஒரு நாள் வீட்டில் இருக்க மாட்டேன். வீட்டுக்கு போனால் தூக்கமும் வராது. அதான் அதான். ஏசி போட்டு தூங்கினா தூக்கம் வராது. இந்த மாதிரி காற்று, இந்த மாதிரி காற்று சத்தம் இல்லாமல் அமைதியாக இருந்துட்டு அப்புறம் அங்கே போனால் நைன் தான் இருக்கும். நல்ல பொலிசே கட்டுறது, நல்ல கட்டுறது. அங்கே நம்ம பேட் ஹேபிட் நம்மகிட்ட நிறைய இருக்குல்ல. சும்மா இருக்குது, ட்ரிங்க்ஸ் இருக்குது. அங்கே நேர் எதிர்மறை இங்கே இருக்குல்ல. ஆமாம் ஆமாம். பஸ் வண்டி வருது. சரிங்க வரேன். அதான் இங்கே எப்படி வந்தேன் என்ன ஏதுன்னு கேட்காங்க.